நேயர்கள் எல்லாருக்கும் வணக்கம். ஜனவரி மாத ராசி பலன்கள் 2025 அதுதான் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்மளோட நேயர்கள் எல்லாருக்கும் புத்தாண்டு மற்றும் பொங்கல் வாழ்த்துக்கள். இந்த புத்தாண்டில் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நினச்ச எல்லாமே நல்லபடியாக நடக்கணும் அப்படின்னு பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டு இந்த ஜனவரி மாத ராசி பலனை நாம் பார்த்துருவோம். குரோதி வருடம் மார்கழி மாதம் 17ஆம் தேதி தனுசு லக்கணத்தில் இந்த மாதம் அப்படிங்கிறது பிறகுது. இந்த வருடமே அப்போ தான் பிறகுது. இது ஒரு மேல் நோக்கு நாள் அப்படிங்கிறதால எல்லாமே நல்லபடியாக நடக்கக்கூடிய ஒரு நேர்மறை ஆற்றல் அப்படிங்கிறது உங்கள் எல்லாருக்கும் கிடைக்கும். அதுமாரி இந்த மாதத்தோட கிரக நிலைகள்னு பார்த்தீங்கன்னா, கிரகங்களோட ராஜா சூரிய பகவான் தனுசு ராசியில் இருக்கார். 14ஆம் தேதி பொங்கல் பண்டிகை அன்னைக்கு மகர ராசிக்கு போகிறாரு. இந்த மாதத்தில் முக்கியமான ஒரு அமைப்பு, செவ்வாய் கடகராசியிலிருந்து 18ஆம் தேதி பின்னோக்கி பயணமாகி மிதுன ராசிக்கு போகிறார். இதோட இந்த சனி செவ்வாய் பார்வை அப்படிங்கிறது முடியுது. புதன் தனுசு ராசியில் இருக்காரு. 19ஆம் தேதி மகர ராசிக்கு போகிறாரு. சுக்கிரன் கும்பராசியில் சனியோடு இருக்காரு. 28ஆம் தேதி ராகுவோட போய் மீனராசியில் சேர்றாரு. குரு பகவான் ரிஷபத்திலையும் சனி பகவான் கும்பத்திலையும் இருக்காங்க. இதில் குரு வக்கரத்தில் இருக்காரு. ராகு மீனராசிலையும் கேது கன்னிராசிலையும் இருக்காங்க. இந்த கிரக அமைப்புகள், ராசி மாற்றங்கள் இந்த புத்தாண்டோட முதல் மாதமான ஜனவரி மாதத்தில் உங்களுக்கு என்ன கொடுக்க போகுது, என்ன செய்யலாம், என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக பார்ப்போம். துலா ராசி நேயர்களே, உங்களுக்கு இந்த ஜனவரி மாதம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, துரத்திக்கிட்டு வந்த கடன் அப்படிங்கிறத அடைக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த ஜனவரி மாதம் அப்படிங்கிறது இருக்கும். இது நடந்தால் போதும், இதுக்கு மேலே எனக்கு எதுவுமே வேணாம் ஜோசியரை அப்படிங்கிற மாதிரி தான் துலா ராசிக்காரர்களோட நிலை அப்படிங்கிறது இருக்கும். ஏன்னா கடன் இல்லைன்னா போதும், பெருசாக எனக்கு ஆகா ஓகோன்னெலாம் வாழணும்னு ஆசை இல்லை. யாரும் நம்மளை பார்த்து சீச்சின்னு சொல்லிடக்கூடாது, அப்படி ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டா போதும்னு நினைக்கக்கூடிய மனிதர்கள் தான் துலா ராசிக்காரர்கள். எதுலேயுமே நியாயம் நேர்மை அப்படின்னு பேசக்கூடியவங்க. எந்த ஒரு வேலையை செஞ்சாலும் அதில் ஒரு தர்ம சிந்தனை அப்படிங்கிறது இருக்கும். அப்படிப்பட்ட உங்களுக்கு கடன் வந்துருச்சு அப்படிங்கிறது தான் வாட்டி வதைச்சிருக்கும். இரவில் படுத்தா தூக்கம் கூட வராது. நாளைக்கு என்ன பண்ணுறது, அவனுக்கு பணம் கொடுக்கணுமே, பதில் சொல்லிடுமே, என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது அப்படிங்கிறியான ஒரு தூக்கமில்லாத இரவுகளை தான் கடந்திருப்பீங்க. கவலைப்படாதீங்க. இந்த 2025 ஜனவரி தொடங்கினோடனே நீங்கள் கடனெல்லாம் அடைச்சிடலாம். அதனால் கவலைப்பட தேவையில்லை. அதோட இந்த கடன் ஏன் வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, குரு போய் அஷ்டமத்தில் உட்காந்தது தான். உங்களோட ராசிக்கு 3க்கும் 6க்கும் அதிபதியான குரு அஷ்டமத்தில் போய் மாட்டிக்கிட்டார். அப்படிங்கிறதுனால தான் கடன் வந்துருச்சு. இப்போ அவர் வக்கரமும் அடைஞ்சிருக்கார், பலமிழந்து போயும் இருக்கார். கடன் கொடுக்குற இடத்துல இல்லை, ஏற்கனவே கடன் கொடுத்து நம்மளை கடன்காரன் ஆகிவிட்டார். இப்போ கடனை அடைப்பார். அவர் 6க்கு அதிபதி வக்கரம் அப்படிங்கும்போது உடல் உபாதைகள் நீங்கும். அதாவது வீட்டில் ஒருத்தர் மாற்றி ஒருத்தருக்கு மருத்துவ செலவுகள் அப்படிங்கிறது பண்ணிக்கிட்டு இருந்திருப்பீங்க. தேவையற்ற மருத்துவ செலவுகள் அப்படிங்கிறது கண்ணா பண்ணான்னு போயிருக்கோம். சம்பாதிக்கிற காசில் நான் ஒரு பைசா கூட அனாவசிய செலவு பண்ணுறதில்ல, ரொம்ப கைப்பணத்தை எண்ணி தான் செலவு பண்ணுறேன். ஆனாலும் 10 ரூபா மிச்சம் வச்சுருக்கும் போது இப்படி வைத்திய செலவு என்னை கடன்காரனாகி போச்சே அப்படிங்கிற நிலை மாறும். கடனை அடைக்கலாம். அதுமாரி மருத்துவ செலவுகள்லேருந்து முற்றிலுமாக வெளியே வருவீங்க. உதிரி வருமானம் வரும், சின்ன சின்ன தொகை அப்படிங்கிறது வரும். அது ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும். பரவாயில்ல, இந்த மாதம் 10 ரூபா கிடைக்குன்னு பார்த்தேன், சைடில் ஒரு 2 ரூபா வந்துச்சு, சந்தோஷம்தான் அப்படிங்கிற மாதிரி. அந்த வகையில் இந்த ஆரோக்கிய தொல்லைகள் நீங்கிறது, கடனை அடைக்கிறது, கொடுக்கல் வாங்கல்களை ஒழுங்கு செய்கிறது, நண்பர்கள் மத்தியில் பணத்தால் உண்டான அந்த பிரிவினை அப்படிங்கிறது நீங்கி இப்போ பணத்தை செட்டில் பண்ணியாச்சுப்பா, உடுப்பா, இனிமேல் உனக்கு எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு நல்ல தூக்கத்துக்கு நீங்கள் தயாராகலாம். அப்படி ஒரு மாதம். இந்த மாதத்தோட தொடக்கத்தில் ராசிக்கு அதிபதி சுக்கிர பகவான் கும்பராசியில் இருக்கார். ராசிக்கு அதிபதி 8ஆம் இடத்துக்கும் அவர் தான் அதிபதி. அவர் 5வது வீட்டில் இருக்கார். அப்படிங்கும்போது பிள்ளைகளால் செலவு வரும். அது சுபவிரய செலவுகளாக தான் இருக்கும். பிள்ளைகளுக்கு ஒரு பெரிய கல்வி நிறுவனத்தில் சீட்டு கிடைக்கலாம். பிள்ளைகளோட வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கும். பிள்ளைகளுக்கு திருமணம் நடத்தி பார்க்கலாம். இந்த மாதிரி பிள்ளைகள் வழியில் சுப விரய செலவுகள் வரும். அதை சந்தோஷமாக செய்யலாம். தப்பு இல்லை. ஒரு பெண் பிள்ளைகள் பூப்புனித சடங்கு செய்கிறது, பிள்ளைகளுக்கு ஒரு காது குத்தி மொட்டை அடிக்கிறது, இந்த மாதிரியான வேண்டுதல்கள் நிறைவேற்றுறது, பிள்ளைகளுக்கான செலவு அப்படிங்கிறது இருக்குது இந்த மாதத்தில். இது மாதிரி பிள்ளைகளுக்கான ஏதாவது வேண்டுதல் இருந்தாலும் இந்த மாதத்தில் செஞ்சிடலாம். செலவு வரலைன்னாலும் நாம் தேடி போய் செஞ்சிடறது அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பான ஒரு அமைப்பு. அதுமாரி பூர்வீக சொத்து தகராறுகள் அப்படிங்கிறது மாறும். ஏதோ அங்காளி பங்காளி வகையில் கேஸை போட்டுக்கிட்டு பல வருஷமாக கோர்ட்டுக்கு அலைஞ்சிக்கிட்டு இருக்கோம், வக்கீலுக்கு ஃபீஸே எங்களால் கொடுக்க முடியல, அந்தளவுக்கு ஆகிப்போச்சு. நிம்மதியாக ஒரு இடத்துக்கு வெளியில் கூட போக முடியல. சும்மா 1 அடிக்கு 1 அடிக்காலாம் எதுக்கு சண்டை போட்டுக்கிட்டு கிடக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளே இப்போ சாட்சிக்காரங்காலில் விழுவுறத விட சண்டைக்காரங்காலிலே விழுந்துடலான்னு ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசி தீர்த்து இந்த பூர்வீக சொத்தை பாகம் பிரிச்சுக்கிறது, அதுக்கான முன்னெடுப்புகள் அப்படிங்கிறது இந்த மாதத்தில் செஞ்சிங்கன்னா
பெரிய பிரச்சனைகள் எதுவும் இல்லாமல் சொத்தை பிரிச்சுக்கலாம். யாரோ ஊரில் 4 பேர் சொந்தக்காரனை வச்சு பெரிய மனுஷனை வச்சு சொத்து பாக பிரிவினைகள் செஞ்சுக்கிறதுக்கு உகந்த ஒரு மாதம். உங்களுக்கு உண்டான பாகம் அப்படிங்கிறதும் முறையாக உங்களுக்கு கிடைக்கும். அதுமாரி சில பேருக்கு வெளிநாடு யோகம் அப்படிங்கிறது இருக்குது. உள்ளூரில் பொழைச்சி ஒன்றும் பெருசாக சம்பாரித்து மிச்சப்படுத்த முடியல, எங்கேயாவது ஒரு துபாய் போகலாம், சிங்கப்பூர் போகலாம், இப்படி ஏதாவது யோசனை செஞ்சுக்கிட்டு இருப்பீங்க. அதுக்கான வாய்ப்பை தேடி அலைஞ்சிக்கிட்டு இருப்பீங்க. சில பேர் வெளிநாடு போயிட்டு சம்பளம் நல்லபடியாக வாங்கிட்டு இப்போ திரும்பி வந்திருப்பீங்க, திரும்ப போக முடியாத சூழல் இருக்கும். அப்படிப்பட்டவங்களுக்குலாம் யாரோ ஒரு அண்ணன், தம்பி, மாமா, மச்சான், கூட்டாளி இவங்க மூலியமாக ஒரு விசா எடுத்து ஒரு நல்ல நிறுவனத்தில் வெளிநாடு போய் வேலை செய்யக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்குது. அதுமாதிரி சில பேருக்கு சொந்த ஊர்லேருந்து ட்ரான்ஸ்ஃபர் கூட கிடைக்கும். என்னடா இது வீட்டில் பேசாமல் வேலையை பார்த்துக்கிட்டு இருந்தேன், நான் பாட்டுக்கா வீட்டு சாப்பாட்டை சாப்பிட்டு வேலைக்கு போய்ட்டு இருந்தோம், இப்போ திடீர்னு வேறு ஊருக்கு போட்டாங்களே அப்படின்னு நினைக்க வேண்டியதில்லை. ஏன்னா சம்பள உயர்வு, நல்ல தங்குமிடத்தோடு உங்களுக்கு ஊர் மாற்றம் அப்படிங்கிறது உண்டாகும். அது சாதகமான முடிவு தான் அப்படிங்கிறதால நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. அதுமாதிரி அண்ணன் தம்பிகளுக்குள்ளே இருந்த கருத்து வேறுபாடு அப்படிங்கிறது மறையும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பூர்வீக சொத்தால் ஏதாவது வில்லங்கம், அண்ணன் தம்பிகளுக்குள்ளே சண்டை அப்படின்னா கூட அதெல்லாம் பேசி தீக்கப்பட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் இப்போ அனுசரணையாக இருப்பாங்க. சரிப்போ என்னப்போ இன்னொரு வாட்டியாக பிறக்க போகிறோம், அனுசரித்து போவோம் அப்படிங்கிற மாதிரி ஒருத்தருக்கு ஒருத்தர் இந்த பழைய கசப்புகளை மறந்து ஒன்று சேரக்கூடிய வாய்ப்பு. அதுமாதிரி பாதியில் நின்ற கட்டிட பணிகளை தொடரலாம். ஒரு வீடு கட்டியிருந்திருப்பீங்க, அதுக்கு பணம் இல்லாமல் இருந்திருக்கும், இல்லைன்னா சொத்துல ஏதாவது வில்லங்கத்தை உருவாக்கியிருப்பாங்க, ஒரு லோன் கேட்டிருப்பீங்க, ஹவுசிங் லோன் வந்திருக்காது. அந்த மாதிரி இந்த பாதியில் நின்ற கட்டிட பணிகள், அது பணத்தால் நின்றுச்சோ பஞ்சாயத்தால் நின்றுச்சோ என்ன காரணத்துக்காக நின்றனாலும் அந்த வீட்டை கட்டி முடித்து குடிபோகக்கூடிய முன்னெடுப்புகள் அப்படிங்கிறத இந்த மாதத்தில் நீங்கள் எடுக்கலாம். அதுக்கு நேரம் ரொம்ப நல்லாவே இருக்குது. இதில் 18 நாளைக்கு பார்த்தீங்கன்னா சுக்கிர மங்கள யோகம் அப்படிங்கிறது உருவாகுது. உங்களோட ராசி அதிபதி மங்கள யோகம் அடைகிறார். அதாவது கடகராசியிலேருந்து 18ஆம் தேதி செவ்வாய் மிதுன ராசிக்கு போகிறார். அப்போ கடகத்தில் இருக்கிற வரைக்கும் இந்த மங்கள யோகம் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்குது. அப்படிங்கிறதால இந்த சுக்கிர மங்கள யோகத்தால் நினைச்ச காரியங்கள் நினைச்ச நேரத்தில் செய்து முடிக்கக்கூடிய வாய்ப்பு. வேறு உத்தியோகத்தில் பார்த்தீங்கன்னா மேல்மட்ட அதிகாரிகளோட ஆதரவு கிடைக்கும். கூட்டு தொழிலில் புது பங்குதாரர்கள் இணையலாம். 10 ரூபா முதலீடு இன்னும் கொஞ்சம் போட்டோன்னா தொழிலை பெருக்கி போடுவேன், முதலீடு இல்லாமல் தான் முந்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி இருக்கவங்களுக்கு இப்போ பங்குதாரர்கள் இணைஞ்சு தொழிலை வளர்த்து கொடுப்பாங்க. இது ஒரு சந்தோஷம் அப்படிங்கிறத நமக்கு கொடுக்கும். மாதிரி பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் இருக்கிற சனி 6ஆம் இடத்தை நோக்கி நேர்கோட்டு பயணம் அப்படிங்கிறத தொடங்கிட்டாருங்கிறதால இனிமேல் உங்களுக்கு சனியால் பெரிய அளவில் பாதிப்புகள் அப்படிங்கிறது இருக்காது. அது ரொம்ப சுமூகமாகவே இருக்கும். அது மாதிரி பார்த்தீங்கன்னா மாத தொடக்கத்தில் தனுசு ராசியில் புதன் இருக்கார். 19ஆம் தேதி மகர ராசிக்கு போகிறார். 9க்கும் 12க்கும் அதிபதியான புதன் சகாயஸ்தானத்துக்கு வரார். அப்படிங்கும்போது பூர்வீக சொத்துகள் கைக்கு வரும். இதுவும் அதை தான் சொல்லுது. அது மாதிரி பொது வாழ்க்கையில் இருக்கிறவங்களுக்கும் எதிர்பாராத மாற்றங்கள், இப்படி சகல விதமான நன்மைகளை கொடுத்து கடனை அடைச்சி 4 பேர் மத்தியில் கௌரவமாக உங்களை வாழ வச்சு 10 ரூபா மிச்சப்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக தான் இந்த ஜனவரி மாதம் அப்படிங்கிறது இருக்க போது. இந்த வருடமே உங்களுக்கு ரொம்ப அற்புதமாக தான் இருக்கும். அதுக்கு ஒரு நல்ல தொடக்கத்தை இந்த ஜனவரி மாதம் கொடுக்கும். மாதத்தில் ஒரு நாள் குலதெய்வ பிரார்த்தனை அப்படிங்கிறத மறக்காமல் செய்யுங்க. குலதெய்வம் தெரியாதவங்க இஷ்ட தெய்வம், எல்லை தெய்வத்தை வணங்கலாம். தான தர்மம் செய்கிறதுல காசு பணம் 10 ரூபா செலவு பண்ணுங்கள். இந்த ஜனவரி ஒரு நல்ல மாற்றத்துக்கான தொடக்கமாக இருக்கும். துலா ராசிக்காரர்களுக்கு புத்தாண்டு மற்றும் பொங்கல் வாழ்த்துக்கள்.